கல்வி தந்தை மூக்கியா தேவருக்கு மணிமண்டபமே கிடையாது. அதை அதுக்கு ஒரு லெட்டர் அடித்து உடனே அமைச்சர் மூர்த்தி அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அவர் உடனே இது நல்லா செய்ய வேண்டியதுன்னு அவரே முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை தெய்வீக திருமகனுடைய வழித்தோன்றலாக இருக்கிற ஐயா மூக்கியா தேவர் அவர்களுக்கு திருவுருவ சிலை உசிலம்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு மணிமண்டபம் இல்லை என்கிற அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவருடைய திருவுருவ பெயரை செக்கார்னூரில் அமைய இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு பெயர் சூட்டவும், திருவுருவ சிலை வைக்கவும், மணிமண்டபம் உசிலம்பட்டி மண்ணிலே அமைத்து தரவும் மாண்புமிகு பேரவைத்தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் முன் வருவார்களா என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் லாபகமாக மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்களும் அதேபோல சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருப்பதை அவர் அறிந்து கொண்டார் போட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் பரிசீலனை இருக்கிறது. அது குறித்து எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும். நம்முடைய திருமங்கலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் மூக்கியா தேவருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் ஏற்கனவே வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினரும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தெரிந்து முதலமைச்சர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்துதான் கேள்வி கேட்கிறது என்பது சட்டமன்றத்திலே பதிவாகியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சொன்னதன் பேரில் நாங்கள் கேட்டிருக்கோம். கேட்டவுடன் தான் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். எனவே கேட்டவுடனே நூற்றாண்டு விழா இன்றைக்கு வருகிறது என்று சொல்லும்போது நேற்று இதுக்கும் தேர்தலுக்கும் அரசியலுக்கும் இன்னும் சம்பந்தம் உள்ள மூக்கியா தேவரை பொறுத்தளவு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். எனவே இதில் அரசியல் பேச வேண்டிய அவசியம். உடனே 4 நாளில் மூர்த்தி அவர்கள் முழு மூச்சாக செய்யணும்னு சிஎம் கிட்ட வலியுறுத்தி இன்னைக்கு அதை மணிமண்டபம் கட்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.